அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 14 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பொது இடங்களில் மின் விபத்துகளால் உயிரிழப்பவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையை மின்சார வாரியம் உயர்த்தியுள்ளது. மின் விபத்துகளால் உயிரிழப்பவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடானது 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. புயல், கனமழை போன்ற காலங்களில் மின்கசிவு ஏற்பட்டு ஆங்காங்கே அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுகிறது. தொழிலாளர்களின் நலன் கருதி நிவாரணத் தொகையை மின்சார வாரியம் உயர்த்தியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தாம்பரம் கன்னியாகுமரி இடையே கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து டிசம்பர் 24, 31 நள்ளிரவு 12:35 மணிக்கு புறப்பட்டு கன்னியாகுமரிக்கு பகல் 12:15 மணிக்கு செல்லும். கன்னியாகுமரியிலிருந்து டிசம்பர் 25ஆம் தேதியும் ஜனவரி 1ஆம் தேதியும் மாலை 4:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 4:20 மணிக்கு தாம்பரம் வந்து சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: முதலமைச்சருடைய அறிவிப்பு வந்தவுடனே ஜனவரி 11ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், சர்க்கரை, அரிசி, கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் கொள்முதல் செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது எனவும் நாகையில் கூட்டுறவுத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். நான்காவது அறிவிப்பு: தேவை, நிர்வாக நலன், இதன் அடிப்படையில் ஊராட்சி செயலாளர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி பணியிட மாறுதல் வழங்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஊரக மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் அறிவுறுத்தியுள்ளார். ஒரே ஊராட்சியில் பல ஆண்டு காலமாக பணிபுரிந்து வருவதை மாற்றி அமைக்க நடவடிக்கை எனவும், நிர்வாக அனுபவத்திற்கு ஏற்ற வகையில் ஊராட்சிகளில் பணி அமர்த்துதல், வயது, உடல்நலன் அடிப்படையில் ஊராட்சிகளை ஒதுக்குக எனவும், ஊராட்சிகளில் உள்ள பணிகளுக்கு ஏற்ப தகுதியான ஊராட்சி செயலாளர்களை பணிக்கு அமர்த்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: கிறிஸ்துமஸ், புத்தாண்டு உள்ளிட்ட தொடர் விடுமுறையொட்டி மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆறாவது அறிவிப்பு: காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக நகர்ந்து கடலில் படிப்படியாக வலுவிழக்கும் எனவும், இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக டிசம்பர் 24, 25 செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசும் என்பதால் இன்று முதல் 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். நெல்லை நீதிமன்றம் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து நீதிமன்றங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 23ஆம் தேதிக்குள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் தகவல் தெரிவிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: சென்னை நெல்லை இடையே ரயில் பயண நேரமானது 30 நிமிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. புதிதாக ரயில்வே கால அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் நெல்லையிலிருந்து சென்னை ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலின் கால அட்டவணையை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலின் வேகம் மற்றும் புறப்படும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தினந்தோறும் இயக்கப்படும் சென்னை நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வண்டி எண்ணானது 12631 இரவு 8:10 மணிக்கு புறப்படுகிறது. மறுநாள் காலை 6:40 மணிக்கு நெல்லை ரயில் நிலையத்தை அடையும். இந்த ரயிலின் வேகமானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து புறப்படும் இந்த ரயில் வழக்கமாக புறப்படும் நேரத்தை விட அரை மணி நேரம் தாமதமாக இரவு 8:40 மணிக்கு புறப்படும். ஆனால் வேகம் அதிகரிப்பு காரணமாக நெல்லை ரயில் நிலையத்தை சென்றடையும் நேரத்தில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. வழக்கமாக 6:40 மணிக்கு சென்றடைந்துவிடும். மறுமார்க்கத்தில் வண்டி எண் 12632 நெல்லையிலிருந்து சென்னைக்கு இரவு 8:05 மணிக்கு ரயில் புறப்படுகிறது. சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தை மறுநாள் காலை 7 மணிக்கு சென்றடையும். இந்த ரயிலும் வழக்கமாக செல்லும் நேரத்திற்கு பதிலாக 35 நிமிடங்கள் தாமதமாக 8:40 மணிக்கு நெல்லை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். எழும்பூர் ரயில் நிலையத்தை வழக்கம் போல மறுநாள் காலை 8 மணிக்கு சென்றடைந்துவிடும். ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரான பவன்குமார் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஜெர்மன் நாட்டிலுள்ள மருத்துவமனைகளில் பணிபுரிவதற்கு B1, B2 நிலையில் ஜெர்மன் மொழி தேர்ச்சி பெற்று
குறைந்தபட்சம் 6 மாதம் பணி அனுபவம் பெற்ற 38 வயதிற்கு உட்பட்ட டிப்ளமோ மற்றும் பட்டதாரி ஆண் பெண் செவிலியர்கள் தேவைப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஆரம்ப நிலையில் மாத சம்பளமாக சுமார் 2 லட்சம் வழங்கப்படும். எனவே தகுதியுள்ளவர்கள் தங்களுடைய சுய விவரங்கள் அடங்கிய விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி, அனுபவம், பாஸ்போர்ட் ஆகியவற்றின் நகல்கள் மற்றும் வெள்ளை நிற பின்னணியில் எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் இந்த இமெயில் ஐடிக்கு மின்னஞ்சல் முகவரிக்கு வரும் 5ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு omcmanpower.tn.government என்ற இணையதளத்திலும் மற்றும் 044225055886 மற்றும் 63791792200 என்ற எண்களிலும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 10வது அறிவிப்பு. நாகூர் அனிபா இல்லம் அமைந்துள்ள தெருவிற்கும் புதுப்பிக்கப்பட்ட பூங்காவிற்கும் அவரது பெயரை சுட்டி முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் ஆணையிட்டிருக்கிறார். முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸல் பக்கத்தில் கூறியிருப்பது என்னவென்றால், நாகை நகராட்சியில் அமைந்துள்ள அவரது இல்லம் அமைந்துள்ள தெருவிற்கு இசை முரசு நாகூர் இ.எம். ஹனிபா தெரு என்றும், சில்லடி கடற்கரைக்கு செல்லும் சாலையில் புதிக்கப்பட்டுள்ள பூங்காவிற்கு இசை முரசு நாகூர் இ.எம். ஹனிபா நூற்றாண்டு நினைவு பூங்கா எனவும் பெயர் சூட்டியுள்ளோம். நாகூர் அனிபா நூறில் அவரது வாழ்வை தொண்டையும் போற்றுவது எங்களுடைய கடமை எனவும், நாகூர் அனிபா நீதி கட்சி திராவிட இயக்கங்களின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவர் எனவும், நாகூர் அனிபா 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி மறைந்தார் எனவும் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. சென்னை மாதவரம் நடேசன் நகரில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் 1,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கற்களால் புறணமைக்கும் பணிகள் நடைபெற்றுள்ளது எனவும், சமயபுரம் கோயிலில் உள்ள 500 கிலோ தங்கம் உருக்கப்படும் எனவும், திருப்போரூர் கோயில் உண்டியலில் விழுந்த பக்தரின் ஐபோன் சட்டப்படி ஆராய்ந்து சாத்தியக்கூறு இருந்தால் ஒப்படைக்க செய்யப்படும் எனவும் அமைச்சரான P.K. சேகர் பாபு அறிவித்துள்ளார். 12வது அறிவிப்பு. தாம்பரம் திருச்சி இன்டர்சிட்டி ரயில் சேவையானது முன்னறிவிப்பின்றி திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளாக போராடி பெற்ற ரயில் சேவை திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தாம்பரம் திருச்சி இன்டர்சிட்டி ரயில் சேவை தொடங்கப்பட்டது. தாம்பரம் திருச்சி இன்டர்சிட்டி ரயிலானது லாபகரமாக தான் இயங்கி வந்த நிலையிலும் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது. 13வது அறிவிப்பு. ஜனவரி 3, 4ஆம் தேதிகளில் சென்னை IIT வளாகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையங்களையும் ஆய்வகங்களையும் பார்வையிடலாம் என பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக IITயில் நடைபெறும் பல்வேறு ஆராய்ச்சி பணிகளையும் அங்குள்ள தொழில்நுட்ப ஆய்வகங்களையும் பொதுமக்கள் நேரில் சென்று பார்வையிடவும் முடியும். கடைசியாக 14வது அறிவிப்பு. பயணிகள் R-Wallet பயன்படுத்தி டிக்கெட் எடுத்தால் 3% சலுகைகள் வழங்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ரயில் பயணிகளுக்கான வசதியை மேம்படுத்த இந்திய ரயில்வே துறை பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் நீண்ட வரிசையில் ரயில் டிக்கெட் எடுக்க காத்திருக்காமல் UTS மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவில்லாத ரயில் டிக்கெட், நடைமேடை டிக்கெட் ஆகியவற்றையும் எடுக்க முடியும். இந்நிலையில்தான் இந்த ஆப் மூலமாக டிக்கெட் எடுத்தால் சலுகைகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 14 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.